மனசு ரொம்ப பாரமா இருக்கு, பேசுறதுக்கு ஒன்றும் வரல எனக்கு. அந்த மாதிரி பாலா சார் படம் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி அதையும் தாண்டி லைக் அருண் விஜயனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம, ஏன்னா இதை நான் சொன்னா ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும், ஆனா பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்க வார்த்தைகள்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட முடியும், ஒரு வார்த்தை கூட இல்லாம அந்த கண்ணில் இந்த பாடி லாங்குவேஜ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளா சொல்லுவாங்கல்ல, அருண் விஜய் அண்ணா வந்து ரொம்ப அண்டர் ஆக்டர் ஆக்டர். இதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அவர் பெர்ஃபெக்ட் ஆக்டர். அவர் எப்பயுமே அதுதான். இன்னும் அவருக்கு இன்னும் வெயிட் கோலாம், இன்னும் நிறைய அவர் வந்துட்டே இருக்கணுன்றதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஹீரோயின் ஆகட்டும், அவங்களோட சிஸ்டர் நடிச்ச ரிதா வந்து அவங்க ஒரு நியூ வெல்கம். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த சைன் லாங்குவேஜ் பேசிக்கிட்டே நடிக்கிறது, ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்த பண்றது, 2 விஷயம் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் வந்து பாலா சார் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒன்னொன்னுமே ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ நான் பர்சனலா ஆஸ் அ ஃபேன், சினிமாவில் பூரா மணிரத்னம் சார் ஒன்று கேட்டாங்க, அதே தான் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்றது. ஆமா, அதை பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆஸ் அ ஃபேனாக பெரிய ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட மியூசிக் அண்ட் சிஎஸ் சாம் அண்ணாவோட மியூசிக், பேக்ரவுண்ட் வந்து பிரிஸ்டார் சாம் அண்ணா. அண்ட் பாடல்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த எல்லா காஸ்டிங்கும் மனசுல பதிகிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி. டெஃபினட்டா இந்த படங்கள்லாம் தமிழ் மக்கள் வந்து பார்த்து டெஃபினட்டா பாலா சாருக்கு எல்லாரும் வருவாங்க, அருண் விஜயனாக்கு வருவாங்க. பட் இன்னும் இந்த பொங்கல்ல வந்து அவங்க இந்த மாதிரி படங்களை, ஏன்னா அந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வரும். ஸோ அதனால இதெல்லாம் நல்ல, ஆமா, இதை பெரிய ஆல்ரெடி நல்ல பாசிட்டிவா பிளாக் பஸ்டர் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அது இன்னும் பெரிய பிளாக் பஸ்டரா மக்கள் ஆக்குவாங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.